இந்த போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. போன் அடிக்கிறது கூட தெரியாம எப்படி தூங்கிட்டு இருக்காரு. யாரு? என்ன இவங்க அம்மா இந்நேரத்துல கால் பண்ணிருக்காங்க? என்னவா இருக்கும்? சரி, இவரை எழுப்பி கொடுப்போம். என்னங்க என்னங்க எந்திரிங்க. ஏடி இப்ப தாண்டி மனுஷன் வேலையை முடிச்சுட்டு வந்து படுத்திருக்கேன். எந்திங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத, எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. தயவு செஞ்சு இங்க இருந்து போ. ஏங்க போன் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க, உங்க அம்மா தான், எடுத்து பேசுங்க. என்னது எங்க அம்மாவா? எங்க அம்மா இதுக்கு இந்த நேரத்துல கால் பண்ணிருக்காங்க? போனை கொடு பேசுவோம். ஹலோ. அம்மா. அவனே சுரேஷ், நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேம்மா. என்னம்மா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? டேய், ஒரு சந்தோஷமான விஷயம். நாளைக்கு உன் தங்கச்சி ஊர்ல இருந்து வாரா. அவ எதுக்கு அங்க வாரா? இல்லடா, நாளைக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு வாரா. நீயும் உன் பையனை உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வாடா நம்ம வீட்டுக்கு. நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரி, என் பொண்டாட்டிகிட்ட கேட்டுட்டு சொல்றேன். ஏய், நான் லைன்ல தான் இருக்கேன். உன் பொண்டாட்டிட்ட கேளு, கேட்டுட்டு கூப்பிடு. சரிங்கம்மா. என்னங்க இந்த நேரத்துல உங்க அம்மா எதுக்கு கால் பண்ணிருக்காங்க? என்ன விஷயமா? நாளைக்கு என் தங்கச்சி ஊர்ல இருந்து வாராலாம் அம்மா வீட்டுக்கு. அதனால நீயும் கிளம்பி வாடான்னு கூப்பிடுறாங்க. எப்படிடி போயிட்டு வந்துருமா? அவங்க வந்தா நம்ம ஏங்க போகணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு வர சொல்றாங்க? என்ன விஷயமா? ஏதாச்சும் ஒரு நல்லது பொழுது தானே வர சொல்லுவாங்க. இப்ப என்ன திடுதிப்புன்னு வர சொல்லிருக்காங்களா? என்ன விஷயம் கேளுங்க. ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். கேட்டு சொல்லுங்க. ஓ, நீ அப்படி சொல்றியோ? இருக்கும். என்ன விஷயம்னு கேட்போம். எம்மா. சொல்லுடா, லைன்ல தான் இருக்கேன். டேய், என்னடா உன் பொண்டாட்டி சரின்னு சொல்லிட்டாளா? நாளைக்கு எத்தனை மணிக்கு வரீங்க? எம்மா, நாளைக்கு வரது இருக்கட்டும். அம்மா, என்ன விஷயம்? எதுக்காண்டி வர சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. எல்லாம் நல்ல விஷயம்தான். உன் பையனுக்காண்டி தான் வர சொல்றேன். என்னது, என் பையனுக்காண்டியா? என்னங்க என்ன விஷயம்? நம்ம பையனை பத்தி என்ன விஷயம் பேசுறாங்க? இரு கேட்டு சொல்றேன். டேய், நம்ம தங்கச்சி இருக்கல்ல, அவ மகா மூத்தவா சௌமியா இருக்கல்ல, அவளுக்கும் உன் பையனுக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நீ என்னடா சொல்ற? உன் பையனை கூட்டிட்டு வாரியா? சம்மதம் பேசி முடிச்சிடலாம். என்னம்மா இப்படி திடுத்துப்புன்னு சொல்றீங்க? இந்த விஷயத்த பத்தி நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்லையே. அம்மா, புஷ்பாவா இதை பத்தி பேசுனா? ஆமாண்டா, உன் தங்கச்சி தான் சொன்னா. சௌமியா அந்த வருஷத்தோட படிப்பு முடிக்கல, அப்படியே கல்யாணத்தை முடிச்சிருவோம், அண்ணங்கிட்ட கேளுங்கம்மா அப்படின்னு அவ தான் சொன்னா. உனக்கு எப்படிடா? உனக்கு சம்மதமா? ஓ, நீ வேற உன் பொண்டாட்டிட்ட தான் கேட்டு சொல்லுவியோ? உன் பொண்டாட்டிட்ட கேட்டு சொல்லு. சரிம்மா, அவகிட்டே கேட்டு சொல்றேன். சரிடா, கேட்டுட்டு கூப்பிடு. நம்ம பையனை பத்தி பேசுனீங்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லடி, என் தங்கச்சி இருக்கால புஷ்பா, அவ மகா மூத்தவா இருக்கால, அவ படிச்சு முடிக்க போறாளாம். அதனால அவ பொண்ணுக்கு நம்ம பையனை பேசி முடிக்கலாங்காங்க கல்யாணம். எப்படிடி, உனக்கு சம்மதமா? இது உங்க தங்கச்சி பொண்ணா நம்ம பையனுக்கு கல்யாணம் முடிக்கணுமா? அதெல்லாம் முடியாது. என் தங்கச்சி வீட்டுல தானே சம்மதம் பேசுறோம். இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கா? ஆமா, உங்க தங்கச்சிக்கு இருக்கிற வசதிக்கு அவ எத்தனை பவுன் நகை போடுவா? என் பையனுக்குலாம் 100 பவுன் நகை போட்டு வர பொண்ணத்தான் நான் கல்யாணம் முடிப்பேன். உங்க தங்கச்சியால 100 பவுன் போட முடிஞ்சா கல்யாணம் முடிக்க சொல்லுங்க. இல்லனா அந்த கல்யாணம் நடக்காது. கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசு. நம்ம பையன் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டிக்கான். ஊரா சுத்திக்கிட்டு அலையறான். ஒவ்வொரு பொண்ணுங்கள்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்டவனுக்கு வேற எங்கடி போய் பொண்ணு கேட்க? சொல்லு. தானா வந்து அமையுது. அது வேண்டாம், தட்டி கழிக்க வேண்டாம். சரின்னு சொல்லு. என்னதான் இருந்தாலும் சரி, 50 பவுன் நகை போடுறா இருந்தா கல்யாணத்தை முடிப்போம். இல்லனா வேண்டாம் சொல்லிருங்க. சரி விடு, என் தங்கச்சி அவன் மகளுக்கு நல்லா தான் செய்வா. நான் கேட்டு பாக்குறேன். அது மட்டும் இல்ல, பையனுக்கு ஒரு கார் வாங்கணும், அப்புறம் ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். இதெல்லாம் அநியாயமா தெரியலையாடி உனக்கு? இதெல்லாம் நியாயம் தர்மம்லாம் பார்க்க நேரம் இல்ல. கேளுங்க, சரின்னு சொன்னா முடிப்போம், இல்லனா வேண்டாம், அவ்வளவுதான். சரி அமைதியாரு, எங்க அம்மாட்ட பேசிட்டு வரேன். எம்மா லைன்ல இருக்கீங்களா? சொல்லுடா சுரேஷ், சொல்லு. உன் பொண்டாட்டி என்ன சொன்னா? என் பொண்டாட்டி என்ன சொல்றான்னா, தங்கச்சி வீட்டுல சம்மதம் பேசுறது சரி, ஆனா தங்கச்சிக்கு இருக்கிற வசதிக்கு அவ எவ்வளவு பவுன் நகை போடுவான்னு கேட்கா. அதெல்லாம் புஷ்பா அவ பிள்ளைக்கு நல்லா தான் செய்வா. சரிடா, நாளைக்கு வந்து பேசுவோம். நேர்ல வந்துரு, சரியா? சரிம்மா. இவன் என்ன பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு அது வேணும் இது வேணுங்க. கல்யாணம் முடியட்டும், கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் சரி சொல்லணும். அதுக்கப்புறம் ஒண்ணும் கொடுக்க கூடாது. என்னங்க உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அதெல்லாம் என் தங்கச்சி அவ பிள்ளைக்கு நல்லா தான் செய்வான்னாங்க. அதனால ஒன்னும் சொல்லல. எனக்கு தெரியாது. 50 பவுன் நகை, ஒரு காரு, ஒரு வீடு, இது இருந்தா தான் கல்யாணம் நடக்கும். சொல்லிருங்க. ஏன்டி எப்ப பார்த்தாலும் பணம்னு சொல்லிக்கிட்டே இருக்க? நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்குதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இவன் லட்சணத்துக்குலாம் யாராவது பொண்ணு கொடுப்பாங்களாடி? சொல்லு. டெய்லி குடிச்சிட்டு வரான். டெய்லி ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சுத்துறான். இது நமக்கே தெரியுது. இந்த லட்சணத்துக்கு இவனுக்குலாம் பொண்ணே கிடைக்காது. ஏதோ என் தங்கச்சி வீட்டுல இருந்து பொண்ணு கிடைக்குதேன்னு நினைச்சு சந்தோஷப்படுவியா? நகை வேணும், அது வேணும், இது வேணும்ட்டு வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நகை, பணம் இதெல்லாம் வேணும். இதெல்லாம் இருந்தா தான் கல்யாணம்.
இப்படியே பேசிக்கிட்டே இரு, உன் பையனுக்கு ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. என்னங்க ஏங்க இப்படி பேசுறீங்க? நம்ம பையனை பத்தி நீங்களே இப்படி பேசுறீங்க? நம்ம பையனை பத்தி நான் மட்டும் பேசல, இந்த ஊரே அப்படித்தான் பேசுது. சரி விடுங்க, இப்ப என்னதான் செய்யணும் சொல்லுங்க. நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போவோம். அங்க வச்சு என் தங்கச்சி வீட்டுல சம்மதம் பேசி முடிப்போம். சீக்கிரமா கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தை முடிப்போம், சரியா? என் தங்கச்சி எப்படியும் அவ பிள்ளைகளுக்கு நல்லா தான் செய்வா. நீ கவலைப்படுற அளவுக்குலாம் இருக்காது, ஒரு அளவுக்கு முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்னமோ பண்ணி தொலைங்க. சை, நான் பெத்து வச்சிருக்கனே அவெல்லாம் பிள்ளையா? சை, இவனால ஒரு காரியமும் நமக்கு ஆக மாட்டேக்கி. சரிடி, புலம்பாத. ஆமா, உன் பையன் எங்க? ஃபோன் பண்ணேன், ஃபோனை எடுக்க மாட்டேங்கான். எங்க இருக்கானோ தெரியல. இவன் கூடயா சேர்ந்து சுத்திக்கிட்டே அலைவான். வீட்டுக்கு வரணுங்கிற அறிவே இல்ல. மணி பாருங்க 11 ஆயிடுச்சு. எப்படா வீட்டுக்கு வருவான்னு தெரியல. அம்மா அம்மா, பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வைங்க. டி, நம்ம பையன் வந்துட்டான் பாரு. ஏம்மா இங்கதான் இருக்கீங்களா? பசிக்குதுமா, எவ்வளவு நேரமா அங்க கத்திக்கிட்டே இருக்கேன், வந்து சாப்பாடு வைங்க. அம்மா, இவ்வளவு நேரம் எங்கடா போய் சுத்திட்டு இருந்த? சும்மா என் ஃப்ரெண்டு அவன் பிறந்த நாளுக்கு பார்ட்டி வச்சான், அதான் போயிட்டு வந்தேன். ஏய், குடிச்சியோ? என்னப்பா நீங்க, பார்ட்டினா ட்ரிங்க்ஸ் இல்லாமையா இருக்கும்? கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயம்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஏமா சீக்கிரமா வந்து சாப்பாடு வைமா, பசிக்குது. ஹரி, ஹரி. அத்தியாடி, நம்ம மகன் இருக்கிற லட்சணத்துக்கு இவனுக்கெல்லாம் பொண்ணு யாராவது கொடுப்பாங்க? என் தங்கச்சி வீட்டுல இருந்து வராங்களே நினைச்சு சந்தோஷப்படு. சரி சரி, நீங்க சொல்றதுக்காண்டி சரின்னு சொல்றேன். அம்மா, அங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? பொடி கத்திக்கிட்டே இருக்கான், போய் சாப்பாடு வை. சரி, முதல்ல எனக்கு கல்யாணத்தை முடிச்சிக்கணும். பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் நம்மளையாவது அப்ப நிம்மதியா விடுறானான்னு பாப்போம். சரி, கொஞ்ச நேரம் சீரியல் வைடி, சீரியல் பார்க்கணும். ஏம்மா, நான் காலேஜ் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நீ தானே டிவி பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கூட நீ பார்க்கவே விட மாட்டேங்க, நான் தான் பார்ப்பேன். ஏடி, இன்னைக்கு ஒரு முக்கியமான சீனடி, அதை பார்க்கணும்டி, வைடி. அதெல்லாம் நாளைக்கு காலையில ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, அப்போ உட்காந்து பாரு. அம்மா, உனக்கு பீஸா வேணுமா? ஏடி, எனக்கு ஒன்றும் வேண்டாம். உங்க அப்பா உனக்கு தானே ஆர்டர் பண்ணி கொடுத்தாரு, நீயே தின்னு. ஆமா, அந்த குச்சி குச்சா இருக்கே, அது என்னது? உருளைக்கிழங்காடி? ஆமாம்மா, ஃபிங்கர் சிப்ஸ் சூப்பரா டேஸ்டா இருக்கும். இந்தாம்மா எடுத்துக்கோ. ஆமாண்டி, இதெல்லாம் மொத்தமா சேர்த்து ரேட் எவ்வளவு? இதெல்லாம் சேர்த்து 300 ரூபாய். ஏடி, நான் ஒரு வாரத்துக்கு சமையல் பண்ணியிருப்பேன் அந்த 300 ரூபாயை வச்சு. நீ ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிட்டா. அந்த உருளைக்கிழங்க என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அழகா பொரிச்சு கொடுத்துருப்பேன். இதை போய் தண்டமா 300 ரூபாய் கொடுத்து வாங்கி தின்றுருக்கா. என்னத்த சொல்ல இவள. ஆமா, எங்க அக்காக்காரி எங்க ஆளே காணோம். ரூம்குள்ள போனவா ரூம்குள்ளேயே உட்காந்துக்கிட்டா. என்ன ஏதுன்னு பார்க்கவே மாட்டேங்க அவள. ஏடி, அவ ஏதாவது படிச்சுட்டு இருப்பாடி. படிக்கட்டும். ஆமா, நீ தான் நினைக்கணும் உள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, படிக்கிறான்னு. அவ படிக்கவா செய்வா? அவளை பத்தி எனக்கு தான் தெரியும். உள்ள உட்காந்து போனை நோண்டிட்டு இருப்பா, இல்ல யார்ட்டையா சேட் பண்ணிட்டு இருப்பா, இல்ல யார்ட்டையா கடலை போட்டுட்டு இருப்பா. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். உங்க அக்கா தான் கல்யாணம் முடிஞ்சு போறாளே. என்னம்மா சொல்ற? கல்யாணம் முடிஞ்சு போறாளா? என்னமோ நாளைக்கே பொண்ணு பார்க்க போற மாதிரில பேசிட்டு இருக்க. ஆமாண்டி, நாளைக்கு தான் அவளை பொண்ணு பார்க்க போறாங்க. அம்மா, என்னம்மா சொல்ற? உண்மைக்குமே வா? ஐயோ, இவகிட்ட வர உளறிட்டேனே. நாளைக்கு போற வரைக்கும் எதுவும் சொல்லக்கூடாது யாருக்கிட்டையும். நாளைக்கு போனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். சரி, இப்போ சும்மா சொன்னேன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதான். என்னம்மா, வாயை திறந்து சொல்லு. உண்மைக்குமே அவளுக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களா? சேச்சா இல்லடி, சும்மா சொன்னேன். அது ஒரு டிவி சீரியல்ல நடந்துட்டு இருந்தது, அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். நல்லா சொன்னப்போ நான் கூட பயந்துட்டேன். என்னடி, அவ கல்யாணம் முடிஞ்சு போனா உனக்கு என்ன பிரச்சனை? சேச்சா, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன, அவளை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி என்னையும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களே, அதுக்காண்டி கேட்டேன். நல்லா கேட்டப்போ. எடி, சீரியல் போட்டிருப்பாண்டி, வைடி. அம்மா, இன்னும் ஒரு மணி நேரம் பாப்பேம்மா, அதுக்கப்புறம் டிவி ரிமோட்டை உங்ககிட்டே கொடுத்துட்றேன்.